ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேன்குமார் கிச்சன். நம்ம இன்றைக்கி சூப்பரான பெப்பர் சிக்கன் மசாலா தான் பார்க்க போகிறோம். நல்ல சூப்பர் டேஸ்ட்டில் நல்ல ஹோட்டல்லலாம் கிடைக்கிற மாதிரி நம்மளுக்கு பெப்பர் சிக்கன் மசாலா வீட்டிலையே சூப்பராக செஞ்சிடலாம். ஹோட்டலில் அதிக விலை கொடுத்து வாங்காமல் நம்ம வீட்டிலையே இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக திரும்ப செய்வீங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியான சூப்பராகவே வீட்டிலையே நம்மளும் செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு மசாலா நம்ம வறுக்க போகிறோம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, 2 கிராம்பு, சோம்பு, ஸ்டார் பூ அதெல்லாம் சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம் ஒரு 2 ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதோட கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க, நல்ல ஒரு வாசனையோடு இருக்கும். முந்திரி பருப்பு ஒரு 10லேருந்து 15 வரைக்கும் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வறுக்க போகிறோம் நம்ம. வெங்காயம் ஓரளவு நல்லா வதக்குனதுக்கப்புறமா மீதி மசாலாவை சேர்த்துக்கலாம். இந்த மசாலா தான் இந்த பெப்பர் சிக்கன் மசாலாவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நல்ல வெங்காயம் ஓரளவு வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் ஒரு 2-3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை நல்லா வதக்கிட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இந்த மசாலா தான் நம்மளுக்கு இந்த கிரேவிக்கு சூப்பர் டேஸ்ட் கொடுக்க போகுது. இதே மெத்தடில் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக செய்வீங்க, திரும்ப செய்வீங்க. அந்தளவுக்கு டேஸ்டியாகவே இருக்கும். ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் ஒரு இது எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா 2 நிமிஷம் சூப்பராக வதக்கி விட்டுருவோம். நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், அதுக்கு தகுந்தாப்பில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். நல்ல வெங்காயமும் அந்த இஞ்சி பூண்டும் நல்ல எண்ணெயிலே நல்லா சுருளை வதக்கிக்கலாம். இப்போது நான் சிக்கனை சேர்த்துக்கிறேன். நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்ச 1/2 கிலோ சிக்கனை சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட போகிறோம் நம்ம. இந்த பெப்பர் சிக்கன் மசாலா நம்ம சூப்பராக வீட்டில் எளிமையான முறையில் சூப்பராகவே செஞ்சிடலாம். ஆனால் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த சிக்கன் ரொம்பவே எளிமையான முறையில் சூப்பராகவே செஞ்சிடலாம். இந்த மசாலா நம்ம வறுத்து அரைக்கிறோம்ல, அதுதான் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நல்லா 5 நிமிஷம் நம்ம இப்படியே வதக்கி விட்டுக்கலாம். சிக்கனில் இஞ்சி பூண்டு விழுது நல்லா ஓரளவு இறங்கணும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் 2 ஸ்பூன் தயிரும் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்க்கும்போது சிக்கன் நம்மளுக்கு நல்லா சூப்பராக சாஃப்டாக வெந்து வரும். அதனால் ஒரு 2 ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு நல்லா 2 நிமிஷம் கிளறி விட்டுக்கலாம். இதோட நம்ம அரைச்ச மசாலாவை சேர்க்க போகிறோம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிறத இதோட சேர்த்துக்கலாம். இதோட தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் வச்சு எடுத்தோம்னா நம்மளுக்கு பெப்பர் சிக்கன் மசாலா அருமையான விதத்தில் சூப்பராகவே ரெடி ஆயிரும்.
நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு காரம்லாம் கரெக்டாகவே இருக்கும் நம்மளுக்கு. நல்லா 5லேருந்து ஒரு 6 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். இது நல்ல சப்பாத்தி, பரோட்டா அதுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி கோதுமை பரோட்டாவுக்கு தான் இந்த பெப்பர் சிக்கன் மசாலா வச்சுருந்தோம். ரொம்பவே அருமையான டேஸ்ட்டில் சூப்பராகவே வந்திருக்கு. நல்லா 5 விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது ஈஸியாக எளிமையாக நம்ம வீட்டிலேயே சூப்பராகவே செஞ்சிடலாம். இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இறக்குற ஸ்டேஜில் மல்லித்தலை சேர்த்துக்கலாம். மல்லித்தலை சேர்த்துட்டு கஸ்தூரி மேத்தியும் கொஞ்சமாக எடுத்து கசக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 ஸ்பூன் பட்டர் இறக்குற ஸ்டேஜில் சேர்க்கும்போது நம்மளுக்கு இந்த சிக்கன் மசாலா சூப்பராக ஹோட்டல் ஸ்டைலில் அருமையாக வீட்டிலையே சூப்பராகவே ரெடி பண்ணிடலாம். நம்ம அருமையான பெப்பர் சிக்கன் மசாலா சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, பரோட்டா, இடியாப்பம் அதுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஹோட்டலில் போய் நம்ம அதிக விலை கொடுத்து வாங்காமல் வீட்டில் இதே மெத்தடில் ஒரு தடவை நீங்களும் செஞ்சு பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.